தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்வைக்கப்பட மாட்டோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, இளைஞரை சேர்ந்த தம்பிகளே, மதசார்பற்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தோழமை கட்சியை சார்ந்த தோழர்களே, தோழமை கட்சியை சார்ந்த தோழர்களே, என்னோட வருகை புரிந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தேவராஜ் உட்பட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வாணியம்பாடி தேர்தல் பொறுப்பேற்றிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் ரகுமான் அவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த பகுதியிலே தேர்தல் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாணியம்பாடி சட்டமன்ற தேர்தல் கூட்டமா இதுதான் மாநாடா என்று நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு மாநாடு கூறியிருக்கிறது. இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில தோழமை கட்சியை சார்ந்த தோழர் பேராசிரியர் பகைசால் தமிழர் காதர் மைதன் அவர்களுடைய வேட்பாளராக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அருமையாளர் மு.க. ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக இந்த தொகுதியில பாரூக் அவர்கள் ஏனி சின்னத்தில் நின்றிருக்கிறார். ஏனி சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே வாக்குகள் சேகரிக்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். எனவே வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள் பாருக்கு ஏனி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அத்தனை பேரை நான் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் மேல போனா ஏணி தேவை, அது முதல்ல புரிஞ்சுங்க. ஏணிதான் ஏற்றி விடணும். வாழ்க்கையில ஒரு அங்கம் தான் ஏணி. நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம் முன்னரே சொல்லுவாங்க ஏழில் ஏறி போடணும். இப்ப நம்முடைய ஆட்சி ஏழில் ஏறி மேல போகணும். இப்ப அதுக்குதான் ஏணி நமக்கு உதவியா இருக்கும். 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நான் சொல்லணும்னா நம்முடைய இல்லந்தேடி கல்வி, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி எண்ணற்ற நம்ம குடும்பத்தை தேடி வருகிற திட்டம்லாம். இன்னும் சொல்ல போனால் மகளிருக்கான திட்டம்,
மாதாந்தோறும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே 1,31,00,000 குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பதே கலைஞர் உரிமை தொகை. இப்ப சொல்லிட்டார், இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தால் நான் போடுகிற கையெழுத்தின் மூலமாக அன்பு சகோதரர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அவர் இல்லம் தேடி போகும் என்று இன்றைக்கு சொல்லிவிட்டார். பூ போடுறதுலாம் கொஞ்சம் நிறுத்துங்களா? அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. அதோடு மட்டுமல்ல, இப்ப சொல்றார் ஒரு புது திட்டம் சொல்றாரு, அதுக்கு பேர் இல்லத்தரசி திட்டம் பேர். என்ன இல்லத்தரசின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு குடும்பத்தில் இருக்கிற இல்லத்தரசி கையில 8000 ரூபாய்க்கு ஒரு கோப்பனை கொடுப்பேன், உனக்கு என்ன தேவையோ எந்த கடையில போய் வாங்கிக்கிட்டேன். மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், பிரிட்ஜ் வாங்கிக்கலாம், மைக்ரோ ஓவன் வாங்கலாம், ஏன் கை வலிச்சா தாய்மார்கள் வாஷிங் மிஷின் கூட வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அடுத்து வருகிற ஆட்சியில உங்களுக்கு திட்டமாக தரப்போறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றார். காலை சிற்றுண்டில் ஒரு திட்டம், அற்புதமான திட்டம் தான் என் மனசு இன்றைக்கும் எனக்கு தொட்ட திட்டம். எங்கே இல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. காலையில 5வது வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு சுட சுட அரிசுவையோடு கொடுக்கிற திட்டம் பேரு காலை உணவு திட்டம்னு பேரு. காலை உணவு திட்டம், அந்த திட்டம் தமிழ்நாடு வேற எங்க இல்ல. பக்கத்துல பெங்களூருக்கு போனா கர்நாடகத்தில் இல்ல, கேரளாவில் இல்ல, திருப்பதி இருக்கிற ஆந்திராவில் இல்ல, தெலுங்கானாவில் இல்ல. ஏன் நம்முடைய அண்ணாச்சிக்கிறார மோடி அவர் ஊர் குஜராத்தில் கூட இல்ல. அதனால இந்த திட்டத்தை அமெரிக்கா பக்கத்துல கனடா நாட்டினுடைய பிரதமர் சொல்றார், இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துல இன்னைக்கு காலை சிற்றுண்டி போடுறாங்க, எனவே கனடா நாட்டிலே நானும் போட போகிறேன் என்று கனடா நாடு முதலமைச்சரே பின்பற்றுகிற ஒரு திட்டமாக இந்த திட்டம் அமைஞ்சிருக்கிறது. இப்ப என்ன பண்றார் எடப்பாடி? என்ன பண்றார்? ஒரு ஊரா வர என்ன சொல்றாரு தெரியுமா? ஆட்சி என்கிட்ட கொடுங்க, ஆட்சி என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. நீ ஆட்சியில் இருக்கிற பொழுது சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க. 58 வயசானவர்களுக்கு எல்லாம் பூரா இலவச பஸ் பாஸ் யாருக்காவது வரைக்கும் கிடைச்சதா? அந்த பக்கத்துல பிட்டூர் பகுதியில் யாருக்கா கிடைச்சதா? நான் ஆலங்காய் சீதர் தான் கேட்கறேன், கொஞ்சம் விவரமா நான் சொல்லியா? உங்கள ஆலங்காய் சீதர் தான் கிடைச்சிருக்கு ஐயா. பிரபாகர் உனக்கு கிடைச்சிக்குதா? இல்ல இல்ல, ஆமாதானே, உனக்கு தான் கிடைச்சிக்குதா? நீ 58 வயசான ஆள் தான், உனக்கே கிடைக்கல மாஷா. நீ சொன்னேன் செஞ்சியா? அடுத்து என்ன சொன்னேன்? யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் 3 சென்ட் இடம் பத்திரம் போட்டு தரேன். பட்டா கூட இல்லையா, வாங்கி பத்திரம் போட்டு தராராம். நான் கேட்கிறேன், யாருக்காவது வரைக்கும் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், அது பொறியியல் மாணவராக இருக்கலாம், டாக்டராக கூட இருக்கலாம், அவர்கள் வங்கியில கடன் பெற்றிருந்தால் அந்த